ஈவினிங். ப்ரீவியஸாக நம்ம வந்து ஓப்பனிங் க்ளோசிங் பில் வந்து பார்த்துருந்தோம். அதில் இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருந்தோம். மார்க்கெட்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசனாக இருந்தது. இப்போது அதர் ஸ்டாக் நியூஸ், இண்டிவிஜுவல் நியூஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்டாக்ஸ் பற்றியெல்லாம் பேச போகிறோம் அப்படின்ற லிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடில் இருக்குது. ப்ளீஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட். பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் இவங்க வந்து 4% வந்து ஓப்பனிங் ட்ரேட்ல இன்னைக்கு என்எஸ்சியில் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, சாட்டர்டே Jan 21 அன்னைக்கு அவங்களோட குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸை வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. கம்பெனி வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து Jan 20 அன்னைக்கு அவங்களோட Q3 ரிசல்ட்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 286 crore இருந்திருக்கு. இது வந்து 20% வந்து இன்க்ரீஸு இயர் ஆன் இயர் அப்படின்னு சொல்றாங்க. குவார்ட்டர் எண்டு December 31. இந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து க்ரோத்துக்கான ரீசன் என்னன்னு சொல்றாங்கன்னா, Q3ல இருந்த ஸ்ட்ராங் ஆர்டர் புக் தான் இதனோட ரீசன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கொஞ்சம் இந்த Q3 ரிசல்ட்ஸை எலாபரேட்டாக பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் வந்து ரிப்போர்ட் பண்ண பீரியட்ல வந்து 8.7% வந்து க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ வந்து 2498 crore வந்து இருந்திருக்கு ஃபினான்ஷியல் இயர் 24ல தேர்ட் குவார்ட்டர்ல. இது வந்து ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரை வந்து 15% ஹையர் அப்படின்னு சொல்றாங்க. EBITDA மார்ஜின் ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுல இருந்துன்னா 13.7 வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டர்ல இருந்தது. இப்போ என்னவா இருக்குன்னா 17.7 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பெர்சன்டேஜ்ல. அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இன்டரிம் டிவிடெண்டை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தா 32 rupees பர் ஷேரு. எதுல இருந்துன்னா அந்த ஃபேஸ் வேல்யூல இருந்து, ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ₹10 each அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஃபினான்ஷியல் இயர்க்குனா 2023 to 2024. அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபேஸ் வேல்யூ ஷேர்னோட ஃபேஸ் வேல்யூ வந்து ஸ்பிளிட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுல இருந்துன்னா 10 rupees பர் ஷேர்ல இருந்து 5 rupees பர் ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் திஸ் வந்து HSBC வந்து பை கால் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அவங்களோட டார்கெட் ப்ரைஸை வந்து 6,950 இருந்து 9,875 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதனால வந்து அவங்களுக்கு பை கால் கொடுத்து டார்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, அவங்களோட Q3 அதாவது குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்த ரீசன்னால. நெக்ஸ்ட் கம்பெனி வந்து கீஸ்டோன் ரியாலிட்டஸ் பத்தி பார்க்கலாம். இவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு ஏர்லி ட்ரேட்ல 2% வந்து ரைஸ் ஆயிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் கொடுத்துருக்காங்களா, பாம்பேல அவங்களுக்கு வந்து ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்றதுக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு, அதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கம்பெனி வந்து எலக்ட்ரான் இன்ஜினியரிங். அவங்க வந்து அவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து 52-week ஹையை வந்து டச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஏர்லி ட்ரேட்ல. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க கம்பெனிக்கு வந்து 82 crore ப்ராஜெக்ட் வந்து கிடைச்சிருக்கு, அந்த ரீசன்னு சொல்லியிருக்காங்க. கிட்ட இருந்துன்னா ஆர்சிலார் மெட்டல், நிப்பான் ஸ்டீல் இந்தியா கிட்ட இருந்து அவங்களோட செப்டம்பர் குவார்ட்டர் Q3 ரிசல்ட்ஸ் வந்து ஒரு நட்செல்லாம் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் வந்து 88.6 crore அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றதுக்கு 37.4% வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து என்ன இந்த குவார்ட்டர்ல வந்து நெட் ப்ராஃபிட் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 64.5 crore சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெவென்யூ வந்து என்னவா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 484 crore ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்றதுக்கு 24.8% வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ல ரெவென்யூ எவ்வளவு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 388.6 crore ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. Moving on the next slide, Tata Motors. Tata Motors வந்து இன்னைக்கு ஓவர் 1% மேல வந்து இன்னைக்கு வந்து ஏறியிருக்காங்க. ஏறிட்டு அவங்களோட ஃப்ரெஷ் 52-week ஹையை வந்து அவங்க டச் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரைஸ்லன்னா 827ல. ரீசன் என்ன அப்படின்னா, கம்பெனி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க 0.7%.
அப்படின்ற ரீசன்னால தான். எங்கெங்கெல்லாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னா, பேசஞ்சர் வெஹிக்கிள் போர்ட்ஃபோலியோஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ல அவங்க வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இது எப்பத்துலேருந்து எஃபெக்டிவ் ஆக போகுதுன்னா February 1ல இருந்து. நெக்ஸ்ட் கம்பெனி வந்து கோஃபோர்ஜ் லிமிடெட் வந்து இன்னைக்கு 2% வந்து ஜாஸ்தியா ட்ரேட் ஆயிருக்காங்க. மார்னிங் ட்ரேட்ல என்ன பிரைஸ் இருந்திருக்காங்கன்னா 6415 இருந்திருக்காங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, கம்பெனி வந்து அவங்களோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து அக்டோபர் டிசம்பர் பீரியட்ல வந்து 31% வந்து growth இருந்திருக்கு அப்படின்னு சொன்ன ரீசன்னால அது என்ன அமௌண்ட் சொல்லியிருக்காங்க க்ரோ ஆனதுன்னு பார்த்தா 238 crore சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், ஓப்ராய் ரியாலிட்டி நெக்ஸ்ட் கம்பெனி. இவங்க வந்து 9% வந்து இன்னைக்கு வந்து இறங்கியிருக்காங்க. என்ன ரீசன்னால அப்படின்னு சொன்னா, கம்பெனி வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட், நெட் கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் வந்து டிசம்பர் குவார்ட்டர்ல வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோனா 48.7% வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் ஒரு நட்செல்லா பார்க்கலாம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து எவ்வளோன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 360 crore ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் இந்த குவார்ட்டர்ல வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னா 702 crore இருந்திருக்கு. ஸோ 702 crore இருந்து 360 crore கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நியர்லி வந்து 50% வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட். அடுத்தது வந்து கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் எவ்வளோ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்பர் வந்து 1082 crore வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 34.4% வந்து இறங்கி இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. எப்போன்னா சிமிலர் குவார்ட்டர் லாஸ்ட் இயர்ல அப்போ எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா 1651 சொல்லியிருக்காங்க. ஸோ 1651ல இருந்து 34.4% வந்து கம்மியாகி 1082 crore வந்து கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் வந்து இருந்திருக்கு இந்த குவார்ட்டர்ல. ஸோ இதுல ஸ்பெஷல் நோட் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, கம்பெனி வந்து அவங்களோட செகண்ட் இன்டீரியம் டிவிடெண்டை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த கரண்ட் ஃபிசிக்கல் இயருக்கு. எவ்வளோனா 2 rupees per equity ஷேர் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து February 2 வந்து ரெக்கார்ட் டேட்டா வந்து செட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் வந்து எப்பத்துல இருந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பே பண்ணுவாங்க அப்படின்னா February 13 இருந்து பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கம்பெனி வந்து ஃபினாலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அவங்க வந்து 4% வந்து இன்னைக்கு ட்ரேட்ல ஃபெல் ஆயிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, கம்பெனி வந்து அவங்களோட குவார்டர்லி ஏர்னிங்ஸை வந்து சொல்லியிருந்தாங்க. அது எப்படி இருந்ததுன்னா எக்ஸ்பெக்டேஷனுக்கு கம்மியா இருந்தது, அண்டர் எக்ஸ்பெக்டேஷனா இருந்தது. ஸோ இப்போ Q3 ரிசல்ட்ஸ் வந்து ஒரு நட்செல்லா பார்க்கலாம். இவங்களோட ஃபினான்ஷியல் இயர் குவார்டர் வந்து அக்டோபர் டிசம்பர்னு சொல்றாங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் இயர் வந்து 2023ன்னு சொல்றாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 89.21 crore இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 24% வந்து இயர் ஆன் இயர் வந்து growth இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க நெட் ப்ராஃபிட். பட் இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு, இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்வன்ஷியல் பேசிஸ்ல வந்து பார்த்தா நெட் ப்ராஃபிட் வந்து 2.5% வந்து இறங்கி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட சேல்ஸ் ரெவென்யூ வந்து 9.3% இறங்கி 1019 crore வந்து இருந்திருக்கு இந்த ரிப்போர்ட்டிங் குவார்ட்டர்ல. அவங்களோட ஃபினான்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாயிருக்கு. எதுல இருந்துன்னா 5.13 crore இருந்து 7.73 crore ரைஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கம்பெனி வந்து ஹீரோ மோட்டோகார்ப். இவங்க வந்து 3.15% வந்து இன்னைக்கு ஹையரா ட்ரேட் ஆயிருக்காங்க ஆஃப்டர்நூன்ல. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, கம்பெனி வந்து 2 நியூ பைக்ஸை வந்து லான்ச் பண்ண போறாங்க. அது என்னென்னா த எக்ஸ்ட்ரீம் 125R வந்து அது ஒன்று, இன்னொன்று வந்து அண்டர் ஸ்பெஷல் கலெக்டர்ஸ் எடிஷன் நேம்டு வந்து ஹீரோ ஃபார் எவர். ஸோ த எக்ஸ்ட்ரீம் 125R அப்படின்ற பைக்கையும் ஹீரோ ஃபார் எவர் அப்படின்ற பைக்கையும் லான்ச் பண்ண ரீசன்னால கம்பெனி வந்து 3.15% வந்து ஜாஸ்தியா இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் எதுல யாரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நியூஸை CNBC TV18 வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜி என்டர்டைன்மெண்ட்.
இதுதான் வந்து டாபிக் ஆஃப் த டே. ரொம்ப நாளா டீல் இருக்கு, கேன்சல் ஆயிடுச்சு, திருப்பி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல எல்லாம் பார்த்தா கொஞ்ச நாளாவே. கடைசியில இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, டீல் வந்து கேன்சல் ஆயிடுச்சு ஜிக்கும் சோனிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷேர்ஸ் வந்து 30.47% மேல வந்து இறங்கிருதுன்னு சொல்லியிருக்காங்க. இறங்கிட்டு லோவர் சர்க்கியூட்டை வந்து ஹிட் பண்ணிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய புரோக்கரேஜஸும் வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் நெக்ஸ்ட் கம்பெனி ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் வந்து 3.41% வந்து இறங்கி இருந்தாங்க இன்னைக்கு பிஎஸ்சியில. இறங்கிட்டு 1082 பர் ஷேர் வந்து இருந்தாங்க பிரைஸ். இதுல என்ன நோட் பண்ணணும்னா, Q3 ரிசல்ட்ஸ் வந்து அவங்களோட அக்டோபர் டிசம்பர் குவார்டருக்கான Q3 ரிசல்ட்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2023-24 சொல்லியிருக்காங்க. அது ஒரு நட்ஷில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் வந்து 6,071 crore இருந்திருக்கு. இது வந்து லாஸ்ட் இயர் இந்த பீரியடை கம்பேர் பண்றப்போ 4% வந்து ஜாஸ்தியா இருந்திருக்கு. பட் இருந்தாலும் கூட மார்க்கெட் எஸ்டிமேட் பண்ணதை விட ஸ்லைட்டா இன்னைக்கு மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் எஸ்டிமேட் பண்ண நெட் ப்ராஃபிட் எவ்வளோனா 6,114 crore அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னா என்னன்னா, த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் ஃப்ரம் லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ். லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய இன்கம் பிளஸ் வந்து டெபாசிட்டர்ஸ்க்கு பே பண்ணியிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டினோட டிஃபரன்ஸ் தான் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளோ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்பர் 12,532 crore வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது மார்க்கெட் எஸ்டிமேட்க்கு கொஞ்சம் சிமிலரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் எஸ்டிமேட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தா 12,550 crore, வந்திருக்கிறது 12,532 crore. நெக்ஸ்ட் வந்து த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குவார்டர் வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னா 4% இருந்திருக்கு. கிராஸ் என்பிஏ வந்து 1.58% இருந்திருக்கு. இது வந்து லாஸ்ட் இயர் இந்த குவார்டர் கம்பேர் பண்றப்போ கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நெட் என்பிஏ குவார்டருக்கு வந்து அப்படியே ஃபிளாட்டாவே இருந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேஸ் கம்பேர் பண்றப்போ என்ன பெர்சன்டேஜ்லன்னு பார்த்தா 0.36%ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க்ஸ்னோட டோட்டல் டெபாசிட் வந்து 10.4 lakh crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இயர் ஆன் இயர் வந்து 18% வந்து க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேங்க்ஸ்னோட அட்வான்சஸ் வந்து 22% வந்து க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர். க்ரோ ஆயிட்டு என்ன நம்பர்ல இருக்குன்னா 9.32 lakh crore வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பெனி வந்து விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ். இவங்க வந்து 3.74% வந்து இறங்கியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, கம்பெனி வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் வந்து டிசம்பர் குவார்டர்ல 32% வந்து இறங்கி இருந்தது அப்படின்னு சொன்ன ரீசன்னால. ஸோ நெட் ப்ராஃபிட் என்னவா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 53.72 crore ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெவென்யூஸ் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ 6% வந்து க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன நம்பர் சொல்லியிருக்காங்கன்னா 468 crore சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பெனி கோட்டாக் மஹேந்திரா பேங்க். இவங்க வந்து 1.27% இறங்கியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட் எஸ்டிமேட்ஸ் விட கம்மியா இருந்தது அப்படின்னு சொன்னதுனால, ஸோ லோவர் தென் எக்ஸ்பெக்டட் அப்படின்றனால சொல்றாங்க. பேங்க் வந்து எவ்வளோ நெட் ப்ராஃபிட் வந்து சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தா 3,000 crore வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து 7.6% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மியா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் எஸ்டிமேட் பண்ணது வந்து 3,243 crore, பட் ஆக்சுவலா வந்தது வந்து 3,005 crore. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் மீ. இதோட சேர்த்து நான் வந்து இன்னைக்கு ரிலேட்டடான ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பெல்னோட வீடியோவை ஷேர் பண்றேன். அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ குட் டைம்.